பல்வேறு இன்னல்களை கடந்து, பல தளங்களை கடந்து, குறிப்பாக மக்கள் போற்றும் மகத்தான தலைவராக இருந்தாலும் கூட ஒரே ஒரு முறை கூட அவர் தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்பது வேதனையான உண்மையாக உள்ளது. குறிப்பாக 1967 மற்றும் 1977 ஆண்டுகளில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். பின்னர் 1999 ஆண்டு கோவை மக்களவை தேர்தலில் போட்டியிட்டார். 3 தேர்தல்களிலும் வெற்றி பெறவில்லை. மக்கள் அவரை தோற்கடித்தார்கள். தன்னை தோற்கடித்த மக்களுக்கு அவர் கொடுத்த பரிசு என்னவென்று தெரியுமா? மக்களுக்காகவே உழைத்து கடைசி வரையிலும் அதே மக்களுக்காகவே அவருடைய துன்பங்களை துடைப்பதற்காக களத்தில் நின்று போராடிய ஒரு மாபெரும் போராளிதான் தோழர் நல்லக்கண்ணன். தன்னை மக்கள் வெற்றி பெற வைக்கவில்லை என்ற ஒரு சிறிய வருத்தம் கூட இல்லாமல் அதே மக்களிடம் அன்பாகவும், அவர்களுக்காக ஒரு கஷ்டம் என்றால் முதலில் சென்று நிற்கக்கூடிய ஒரு முன்கள போராளியாகவும் திகழ்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணன். தோல்வி அவரை அரசியல் பணியில் இருந்து விலக்கவில்லை. தேர்தல் வெற்றி இல்லாவிட்டாலும் சமூக போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு மக்களோடு இணைந்திருந்தார் கடைசி வரையிலும். அவரது அரசியல் பயணம் பதவி மற்றும் அதிகாரத்தை விட கொள்கை மற்றும் சேவைக்கு முக்கியத்துவம் அளித்த அவருடைய வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையாக அவருக்கு இருந்தது. எளிமையான வாழ்வு முறை, தனி நலத்தை தவிர்த்து நடைமுறை பொதுமக்கள் பிரச்சனைகளில் இடையூறாக இருக்கக்கூடிய பல்வேறு இன்னல்களை களைவது, பொதுமக்கள் பிரச்சனைகளில் பங்கேற்று அவற்றை தன் பிரச்சனையாக பாவித்து அதற்காக கடைசி வரை போராடி மக்களுக்கு வெற்றியை தேடி தருவது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல சேவைகளை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வந்த ஒரு மாபெரும் தலைவர் நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணுடைய மறைவு ஒரு அரசியல் தலைவரின் மறைவு மட்டுமல்ல, நேர்மையை அடிப்படையாக கொண்ட பொது வாழ்க்கையில் முடிவாகவும் இது பார்க்கப்படுது என்றால் அதில் மாற்று கருத்தில்லை. நேர்மை, தியாகம், தன்னலமற்ற உழைப்பு, அடக்குமுறைக்கு அஞ்சாத தீரம் போன்றவற்றின் மறுபெயர் தான் நல்லக்கண்ணு. தன்னுடைய எளிமையாலும் சீரிய ஒதுக்கத்தாலும் அனைவராலும் நேசிக்கப்படுவர் நல்லக்கண்ணு. எதிரிகளையே இதுவரை சம்பாதிக்காத ஒரே அரசியல் கட்சி தலைவர் இவராகத்தான் இருக்க முடியும். நல்லக்கண்ணுவை பொறுத்தவரையில் அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் பணம், சொத்து, உதவி என எதையும் சேர்க்காதவர், அதோடு எதிரிகளையும் சேர்க்காதவர் என்பதுதான் வியப்பூட்டக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. அனைத்து தரப்பு மக்களாலும், அனைத்து அரசியல் கட்சிகளாலும், அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களாலும் பொதுவாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பொது தலைவராக தான் தன் வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நல்லக்கண்ணு கடுமையாக பேசி யாரும் பார்த்திருக்க முடியாது. அந்த வகையில் அனைவரிடமும் அன்பாக, பண்பாக பேசக்கூடிய ஒரு மாமனிதர். எதையும் பொறுமையாக கையாள்வதுடன் அதை மென்மையான பேச்சில் வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவர் தோழர் நல்லக்கண்ணு. எளிமையை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர். இதுவரை எந்த எதிரிகளையும் அவர் சம்பாதிக்கவில்லை என்பதுதான் வியப்பின் உச்சமாக இருக்கிறது. எந்த விமர்சனங்களுக்கும் அவர் ஆளாகாதவர். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவரை இன்று தமிழகம் இழந்து நிற்பது என்பது மிகப்பெரிய வேதனையாக தான் பார்க்கப்படுகிறது. 1925 ஆண்டு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிக முக்கியமான ஆண்டு. 1925 அந்த காலகட்டம் என்பது மிக முக்கியமான ஆண்டு. அந்த ஆண்டின் இறுதியில் தான் இந்தியாவின் பொது உடைமை இயக்கம், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பெயரில் உருவானது. அதே ஆண்டில்தான் RSS இயக்கம் உருவானது. அதே ஆண்டில்தான் தமிழ்நாட்டில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக சமூக சமத்துவத்துக்காகவும் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டது. இப்படி 1925 ஆண்டு 3 இயக்கங்கள் தொடங்கப்பட்டது. அது மிக முக்கியமான ஆண்டாக பார்க்கப்பட்டது.